ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் முடிவதற்குள் உன் கண்ணில் இது பட்டுவிட்டால் அதனை நீ விட்டுவிடாதே. இந்த அம்மா குறித்த தேதியில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனையோ இருந்தாலும் என் குழந்தைக்கு எது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று இந்த அம்மாவிற்கு தெரியும் அல்லவா? இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டுவிடுவாய் என்பது இந்த அம்மாவிற்கு தெரியும். அதனால்தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அம்மா என்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் நீ இந்த அம்மாவினை தாயாக நினைத்து எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதல்களும் நிறைவேறவில்லையே, மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததோ, எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ, அதைவிட அதிகமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் பார்க்க போகின்றாய். உன் தாயானவள் இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகின்றேன். என்னுடைய குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தினை பார்க்க விரும்புகின்றேன் என்பதனை என் தங்கமே நீ மறந்து விடாதே. நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய் என் தங்க குழந்தையே. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக இந்த தாயானவளால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன். அதனை என் குழந்தையே நான் உனக்கு சத்திய வாக்காக இப்பொழுது கொடுக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு அதனை நிறைவேற்றி தந்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் செல்ல குழந்தையே. இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ என்னை நம்பி இந்த தாயானவளிடம் பேசினால் நமக்கு மனத்தெளிவு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தடைபெற்று நின்ற காரியங்கள் எல்லாம் நடந்து முடியும் என்று நீ நம்பினாய் அல்லவா? நீ நினைத்தது என்னிடத்திலே வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா? அவையெல்லாம் நிச்சயமாக பலிக்கப் போகின்றது. உன் அம்மா அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை. நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய் என் செல்ல குழந்தையே. இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும், நீ பட்ட துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. யாரால் வருத்தப்பட்டாயோ, யாரால் நீ வேதனைப்பட்டாயோ அவர்கள் மூலமாகவே உனக்கு நிச்சயமாக நல்ல ஆறுதல்கள் கிடைக்கப் போகின்றது. இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை தருகின்றார்களோ அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. இது போன்ற ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே என் செல்லமே. நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்தவர்களை ஒரு பொழுதும் நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே. எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பொது காரியமாக இருந்தாலுமே அல்லது அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே எதிலெல்லாம் நீ தலையிடுகின்ற
தலையிடுகின்றாயோ இல்லையோ, அதில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாமே நிச்சயமாக தலையிடுகின்றார்கள். ஏனென்றால் என் தங்க குழந்தையே, இவர்களை இதுவரையும் நீ உண்மையாக நேர்மையாகவும் இருந்து வென்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு முறையும் அவர்கள் உன்னிடத்தில் நேர்மையாக இருக்க முடியாமல் அவமானப்பட்டு தோற்றிருக்கின்றார்கள். அதனால்தான் உன் மீது ஏகப்பட்ட பொறாமையில் இருக்கின்றார்கள். எப்படியாவது உன்னிடத்தில் சூழ்ச்சிகள் செய்து உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று, உன்னை கவிழ்த்துவிட வேண்டும் என்றும், உன்னை வளரவிடக்கூடாது என்றும், மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களையும் தர வேண்டும் என்றுதான் அவர்கள் சதித்திட்டம் போட்டு தீட்டுகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கின்றது, என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அவர்கள் எப்பொழுதுமே நோட்டமிட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் கலங்கி விடாதே. அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர, என் குழந்தையே, உனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது அல்லவா? அதனால் இது போன்ற மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே. இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் நிகழப்போவது எதுவாக இருந்தாலுமே அதனை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் நீ கருவாகி இருக்கும் பொழுதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான விஷயம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும். நீ நினைக்கின்றதை எல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு மறந்து போய்விடும். என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதையெல்லாமே நீ கண்டு கொள்ளாமல் உழைத்தால் உன் மனதில் நினைத்த லட்சியத்தை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய். என் தங்க குழந்தையே, அவையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற ஒரு பொருள் உனக்கு மட்டுமே வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? அதை நான் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, அதனை மற்றவருக்கு கொடுக்க நீ அனுமதிக்க கூடாது என்றுதானே நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய். நிச்சயமாக அதனை மீட்டு உன் கைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். என் குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒரு பொழுதும் பொய்யானது கிடையாது. ஒரு பொருள் உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கைகளிலும் அது நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொன்னபடியே நான் உனக்கு அதை செய்து முடித்து தருகின்றேன். அந்த வேலையை நான் கொடுக்க இப்பொழுது தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் எப்பொழுதும் தயாராக இருந்தால் மட்டும் போதும். என் பிள்ளையே, மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கவலையும் நீ பட தேவையில்லை. உன்னோடு இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம் இதுதான். நீ அவர்களின் உண்மை முகத்தை ஏற்கனவே நன்றாக பார்த்து விட்டாய் அல்லவா? இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் மீது நீ எரிச்சலோ கோபமோ படாதே. ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற வினைக்கான கர்ம பலன்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடிப்போவார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அது நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எப்பொழுதும் நீ புன்னகையோடு இருந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதனை நீ கடந்து செல்ல வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டத்தை ஒரு பொழுதும் நீ உன் முகத்தில் காட்டி விடாதே. என் குழந்தையே, நீ சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு இருந்தால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியாக்கி கொடுத்துவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களில் சிலர் நரியை போல நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ ஒரு பொழுது மறந்து விடாதே. இவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதனை நீ நிதானமாக யோசித்துதான் செயல்பட வேண்டும். என் தங்க குழந்தையே, நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி கொண்டிருக்காதே.
எதற்கும் பயப்படாமல் உன்னுடைய மனதை நீ பலப்படுத்தி கொண்டு திடமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த தாயானவள் ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இது போன்ற நரிகளிடமிருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என் தங்கமே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் உனக்கு நல்லது செய்பவர்கள் மிக குறைவான நபர்களே என் தங்கமே. நீ துரோகிகளை மட்டும்தான் விரும்பவில்லை, உனக்கு துரோகங்களை செய்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக வைக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே. நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே. அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே. உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமே. இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே. அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே. நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான்
எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே.
உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதனை புரிந்து கொள். ஒரு முறை அல்ல, பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய்து கொடுத்தது. ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய். ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய். தொலைக்க இருக்கவும் கூடாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான். உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன். அதனால் இனி துணிந்து இறங்கு. எண்ணி 5வது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும். எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி போட உன்னால் முடியாது. நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது. இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும்.